ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி கலெக்ஷன் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன். அதுதான் பாருங்கள், சேரம் ஓட்டலாம் இருக்குது, தரமாக இருக்குது ஐடி. யார் ஐடின்லாம் பார்க்காதீங்க, என் அக்கௌண்ட்டு தான். ஸோ பாருங்கள், வீடியோ கூட பார்த்துங்க. நம்ம தான் இந்த வீடியோ ஓனரு. பிரெயின் ராட்டின்னு வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் நாள் அந்த ஏஐ வீடியோக்கு அடிக்டாக இருந்த டைமில் வச்சது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் ட்ரெஸ் என்கிட்ட வந்து பாருங்கள், எல்லாம் ஊசி தான். பாருங்கள், ஒரு இது நான் டாப் அப் பண்ணி எடுத்துக்க மாட்டேன் எக்ஸப்ட் திஸ்ஸு. இது நான் வந்து 190 rupees ஆஃபர் போட்டு எடுத்தது. அதோட பாருங்கள், எல்லாமே ஊசி தான். ட்ரெஸ்ஸுக்கு நான் மோஸ்ட்டாக செலவே பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ்ஸு முக்கியம் இல்லை, ஸ்கின்னு தான் முக்கியம். ஸ்கின்னுக்காக தான் இந்த ஐடிக்கு நான் டாப் அப் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ பாருங்கள், இது ரெண்டு மட்டும் எனக்கு ஆஃபரில் கிடச்சது தான். மற்றபடி நானாலாம் ஒன்றும் வாங்கினதில்லை. நான் ட்ரெஸ்ஸெலாம் வாங்கவே மாட்டேன். ஆனால் அது ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறதுக்கு நிறைய டைமண்ட் ஆகும். பாருங்கள், சேர் அமௌண்ட்டு, அப்புறம் இந்த ஹைப்பர் புக்கு அமௌண்ட்டு, இது ரெண்டுத்தையும் நமக்கு எப்படி கொடுத்தாங்கிறது ஒரு ஷார்ட்ஸ் வரும், நாங்கள் பாருங்கள். அப்புறம் இந்த ஐஃபோன் அமௌண்ட்டு, டிஜே அலாக்கி அமௌண்ட்டு, இதுதான் நம்ம ஐடியில் எடுத்த முதல் அமௌண்ட். அப்புறம் நம்ம ஆர்ஜே ராகுமாண்ட ஜீட்ரு அமௌண்ட்டு, அப்புறம் இந்த ஹாய் அமௌண்ட்டு, அப்புறம் இதெல்லாம் ஓசி. ஹாய் மட்டும் நான் காசு கொடுத்து வாங்கினது. பட் இது ஓசி. அப்புறம் இது நம்ம ஹீரோ ஏச்சா தருவாங்க, அது எடுக்குது. அப்புறம் இது மட்டும் நான் டாப் அப் பண்ணி தான் வாங்கினது. அதுக்கு இடம் இல்லை வைக்கிறதுக்காக. அப்படி பார்த்துங்கப்பா, அவ்வளோதான். நம்மகிட்ட இவ்வளோ கிரேட் இருக்கா? ஆஃபர் போட்டு எடுத்ததாக இருக்கும். திருப்பமும் ஒன்று உருட்டி விட்டு பார்ப்போம். சரி, கொடுத்துட்டாங்க கேஸ். பாருங்கள், இது M60 ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க கேஸ். சரி, அப்பா M60 இந்த ஐடியில் ஸ்கின்னே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எப்படியே கொடுத்துருக்கானுங்க. எங்கே இருக்குது, எக்யூப் பண்ணிட்டோமா? அது ஸ்கார்பியோ ஸ்கின்னு போல் ரேஞ்ச் இருக்குது. ஏன்டா இதே ஒரு லாங் ரேஞ்சுக்கு கன்று, அதுக்கு போய் ஏன்டா வேஸ்ட்டு கேஸ் இவனுங்க. அப்புறம் இதுக்கு இங்கே கன் ஸ்கின்னு பார்த்துங்க. அதுங்க எங்கே இருக்குது, நம்ம மூளையும் MP5 மாற்றி வச்சுட்டு வருவோம். அப்புறம் என்ன இருக்குது, வாங்க எல்லாத்தையும் உருட்டி விட்ருவோம். இன்றைக்கி கிங்ஃபிஷ் AK-47 போல் ஒன்றுமே கிடைக்கல. அப்புறம் என்ன, இது எல்லாத்தையும் உருட்டி விடுவோம், பார்த்துக்கலாம். M60 ஆல்ரெடி ஒன்று கொடுத்துறானே, கொடுக்க மாட்டேன், கொடுக்கல. 6 நாள் வச்சு நான் என்னடா பண்ணுறது, தேவையே இல்லையாடா. இது ஒரு டசர்ட் டீல், ஏன்டா பர்மனெண்ட்டு கொடுத்தா தான் என்ன வேண்டாம் உங்களுக்கு. G36 என்னமோ, இந்த எல்லாம் எடுத்து நம்ம ப்ளே பண்ண மாட்டோம், இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. அப்புறம் என்ன, இது என்ன கர்மம், இன்னைக்கு ஃபோன் ஸ்டக் ஆகிடுச்சு. போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஸ்பின் பண்ணுவோம், இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவோமா இப்போ? ஆனால் எங்கே போயிட்டுச்சு? சரி, ஓகே, சும்மா சுற்றி விட்டுருவோம். ஆனால் நினைக்கிறேன் இது தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம 3 ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கன் ஸ்கின்குள்ளே போவோம். கன் ஸ்கின் தரமாக இருக்கும், அதை நான் அடிச்சு சொல்லுவேன். என்னடா தரமாக இருக்குன்னு எல்லாம் ஓசின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார் லெவல் 3 போட்டு வச்சுருக்கோம். ஸ்கார் லெவல் 3 ARM கன்லேயே நான் ஸ்கார் மட்டும்தான் யூஓ வச்சுருக்கேன். வேறு எதுவுமே எனக்கு கொடுக்கல. நான் எடுத்தேன், நான் போட்டேன், எனக்கு கொடுக்கல. ஒரு பார்த்துங்க, இதெல்லாம் ஓசி தான். பாருங்க, நான் சும்மா அப்படி பார்த்துங்க, இது இப்போ தான் கொடுத்தானுங்க பார்த்தீங்க. அப்புறம் UMP லெவல் 3 எனக்கு UMP ரொம்ப பிடிச்சவங்களாக எடுத்தது. அது சூப்பராக இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாம் பாருங்கள், ஓசியாக தான் இருக்கும். அப்புறம் MP40 ஓசி சீனை காட்டுறேன்னு நினைக்காதீங்க, கஷ்டப்பட்டு எடுத்தது. அப்புறம் இது டாம்சனுக்கு லெவல் 3 போட்டிருக்கோம். எல்லாமே லெவல் 3 தான், எதுவுமே லெவல் 3 கீழே இருக்காது. லெவல் 3 அது மேலே தான் இருக்கும். ஷார்ட் கனுக்கு பாருங்கள், M18 மட்டும் எவல்யூஷனரி 4th லெவலில் இருக்குது. இதோடைய அமௌண்ட்டு சூப்பராக இருக்கணும்லாம் மேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். அப்புறம் மேக்ஸு எல்லாம் பார்த்து இங்கே அதெல்லாம் வேறு எதுவுமே பெருசாக கிடையாது. M18 எனக்கு பிடிக்கும். அப்புறம் இந்த AWM ஸ்கின்னு எத்தனை பேர் வச்சுருக்கீங்க? மொத்தம் நிறைய பேர் இதை வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னடா டஸ்டில் இதுக்கெலாம் நம்மகிட்ட பெருசாக இதில் ஸ்கின்லாம் கிடையாது, பார்த்து உங்கள் ஸ்கின்னே கிடையாது. அப்புறம் பேட்டு கத்தியெல்லாம் விடுங்க, இது பார்த்துக்கிட்டு. அப்புறம் பாருங்க, க்ளூவால் ஸ்கின்னு. இது என்ன க்ளூவால்? கேஸ், இதை எங்கேருந்து கேஸ் எடுத்தேன்? இப்படி ஒன்று விட்டதே எனக்கு தெரியாது கேஸ். நான் இந்த ஐடி யாரும் ரொம்ப நாளாக ஆடவே இல்லை. ஒரு 3 நாளாக ஆடவே இல்லை, இந்த ஐடி ஓப்பனே பண்ணல. சூப்பராக இருக்கல, ஃப்ரீயாக தான் கொடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ ஏன்டா இந்த வீடியோ நினைக்கிறீங்கன்னா, இந்த அக்கௌண்ட்டு சேலுக்கு இருக்குது கைஸ். ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சா என் இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போய் DM பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து நான் 1500 அக்கௌண்ட்டு. நீங்கள் உங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி முடிச்சிக்கலாம். இப்போதைக்கு 1500. நீங்கள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பாருங்கள், அமௌண்ட்லாம் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா? ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் மொத்தமாக செலவு பண்ண ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த அக்கௌண்ட்டுக்கு 6000 ரூபா கேஸ்.